தேவ சமாதானம் எப்படி நமக்குள்ள ஆள கடவுது என்றால், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசு எங்க இருக்கணுங்க? நம்மளுடைய இதயத்துக்குள்ள இருக்கணும். அதுதான் இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறீங்க. படிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது. ஆமென், ஆமென். ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களா இருங்கள். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு செஞ்ச நன்மையை விசுவாசத்துல இருந்து விட்டு போகாத நன்றி உள்ள பிள்ளைகளா நம்ம வாழும்படியாக தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி நன்றி உள்ள பிள்ளைகள் என்றால், ஆண்டவர் மேல விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் நம்முடைய இதயங்களில் நம்முடைய உள்ளத்துல ஆழ கடவுது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கணும்னாக்கா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும். அப்ப வாசம் பண்ணணும் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும், ஜெபம் நமக்குள்ள இருக்கணும், வேதம் நமக்குள்ள இருக்கணும், ஆலயம் நமக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துவை தேடணும், கிறிஸ்துவோட வழியில நிற்கணும், கிறிஸ்துவோட மார்க்கத்துல நம்ம நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருக்கிறதுக்கு நமக்கு விசுவாசத்துல நடக்க வேண்டியது. அப்ப அந்த தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கணும்னா, கிறிஸ்துவை நம்ம தேடும் பொழுதெல்லாம் இயேசு நமக்கு சமாதானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் என்ன பண்ணணுமா? ஆள கடவுது. இயேசுதான் நம்ம உள்ளத்துல ஆளணும். பிசாசுக்கு நம்ம இடம் என்ன பண்ண கூடாதுங்க? கொடுக்க கூடாது. சோர்வு வந்ததுமே ஐயோ நான் அப்படி போயிடலாமா, ஐயோ சோகம் வந்ததும் ஃபீலிங் வந்ததும் சமாதானத்தை நம்மளை விட்டு போனது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுமே ஐயோ அங்க போலாமா, ஐயோ அங்க போலாமா, அங்க போன சமாதானம் கிடைக்குமா, உலகத்துடைய காரியத்துல போன சமாதானம் கிடைக்குமா, இப்படி நம்ம என்ன பண்ண கூடாது? விட்டு போக கூடாது. நம்முடைய இதயத்துல அப்பா ஆளுவதற்கு விசுவாசம் உள்ள பிள்ளைகளா நம்ம என்ன செய்யணுங்க? உறுதியா நிலைத்திருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அந்த தேவ சமாதானத்துக்கு மாத்திரம் தான் இடம் கொடுக்கணும். உலக ஒரு சமாதானத்தை கொடுக்கும். வா ட்ரிங்க்ஸ் பண்ணு, வா ஸ்மோக் பண்ணு, வா பிச்சருக்கு போ, வா உலகத்துடைய காரியத்துக்கு போ, விபச்சாரத்துக்கு போ, இது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் யார் சொல்லும்? பிசாசி உலகத்துடைய காரியம் சொல்லும். ஆனா நம்முடைய இதயத்தை யார் ஆளணும்? இயேசு ஆளணும். அப்ப இயேசு உங்களுக்குள்ள இதயத்துல ஆளும் பொழுது இப்படியாப்பட்ட இடத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். அது இன்னும் பாவம், இன்னும் சாபம், இன்னும் நம்மளுக்கு வேதனை, இன்னும் சமாதானம் இல்லாத போயிடும். ஆனா உங்களுடைய சமாதானம் இல்லாத நேரங்களில இயேசுவை உண்மையா உங்களுக்குள்ள நீங்க நேசிக்கும் பொழுது, இயேசுவை நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ.